ஒரு செயலை செய்யறேன், அந்த செயலை நான் வந்து கண்ணு கருத்து இல்லாம ஒரு ஆர்வம் இல்லாம நான் செய்யறேன். அப்ப என்ன சார் பண்ணேன்? சார் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் ஒரு ஆர்வம் இல்லாம செய்யறேன். இங்க பாரு, வினை பகை என இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். செஞ்சுட்டு இருக்கிற வேலையையும் பகையையும் பாதியில விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டு என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு, அது தீ அணைக்காமல் விட்ட தீ மறுபடியும் பிடிச்சு அழிக்கிற மாதிரி அது பகையை பாதியில விட்டா என்ன ஆகும்? அது போலதான் நீ செய்ய செய்யணும். சார் இவ்வளவு நாளா ஒரு தொழில் செஞ்ச பாதியில விட்டுட்டேன், இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருந்தேன், அதை பாதியில விட்டுட்டேன். அதுவும் பகை போலதான். அது அணைக்காம விட்ட தீ போலதான். அது மீண்டும் உன்னையே அழிச்சிடும். புரியுதா? அதனால நான் எந்த ஒரு செயலையுமே மன உறுதி இல்லாம, அந்த செயலை எப்படி செய்யணும்னு வகை தெரியாம, அந்த செயல் சிறந்த செயலா இல்லாம, ஆர்வம் இல்லாம செய்யக்கூடாது. ஏன்னா பகை எப்படி பகை நம்மளை அழிக்குமோ, எப்படி நெருப்பு மீண்டும் நம்மளை அழிக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம செய்யற செயலை பாதியில விட்டு பாதி கிணறு தாண்டிடும். ஓகே, விட்டுலாமா? பொத்துன்னு உள்ளதான் விழணும். அதுதான் இந்த குரல் சொல்லுது. வினை பகை என இரண்டின் எச்சம். எச்சம்னா மிச்சம். அது ரெண்டே மிச்சம் வச்சுட்டோம். அதை நினைச்சு பாரு. பகை மிச்சம் வச்சா என்ன ஆகும்? அது மீண்டும் வளர்ந்து வந்து உன்னை செய்யும், அழிக்கும். அதே போல தீ எச்சம் அப்படின்னா தீய மிச்சம் வச்சது போல தெரும்னா அழிவு ஏற்படுத்தும். அப்படி வைக்கப்படப்பல சரியா தீயை நீங்க அணைக்கலன்னு வைங்க, அந்த வைக்கப்பட தீ மறுபடியும் புகஞ்சு புகஞ்சு மறுபடியும் எரிய ஆரம்பிச்சு. அது போல சில வினையே நமக்கு எதிரியாயிடும். நீ எவன் ஒருத்தன் நான் எடுத்துக்கிட்ட தொழிலை சின்சியரா பண்ணலையோ, அவன் சின்சியரா பண்ணாத அந்த தொழிலே அவனுக்கு கேடு தரும். அதுவே அவனை காலி பண்ணிடும். அவன் அந்த தொழிலை சரியா பண்ணலாம், எதையுமே சரியா பண்ண மாட்டான், கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். அதனால என்னைக்குமே எடுத்துக்கிட்ட தொழில சின்சியரா பண்ணணும். அது எப்படி செய்யணும்னு வகை தெரிஞ்சு ஒரு கடை வைக்கிறான், அந்த கடையில ஒழுங்காவே வினையை செய்யல, அப்ப என்ன ஆகும்? அதுவே அவனுக்கு எதிரியாயிடும். கடைசி அதுவே நஷ்டமாயி அதுவே அவன் என்ன செஞ்சிடும்? காலி பண்ணிடும். இதுதான் வள்ளுவர் சொல்றார். வினை பகை என இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரியும். செய்யும் செயலையும் ஒழிக்கும் பழையும் வழியையும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும். அவற்றின் மிச்சம் தீயின் ஒளிவை போல